ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஷா சேட்டை சேனல். காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் எழுந்து எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லியாச்சு. இன்றைக்கி என்னடா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஓகே, தேங்காய் பால் சாதம் செய்வோம், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். கேரட், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் வெஜிடபிள் கட்டரில் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் அது எடுத்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால் தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ நம்ம 1 கிளாஸ் எடுத்துருக்கோம் பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா நீங்கள் 1.5 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரை போட்டுட்டு நெய், ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தாங்க இருக்கணும். அதில் வேறு ஆயிலெலாம் சேர்க்கக்கூடாது. நெய் ஊற்றிட்டு நம்மளுடைய கறி மசாலா இருக்குது பார்த்திங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ, 1 இலை, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சோம்பு தாங்க நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கேரட், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நான் வெஜிடபிள் கட்டரில் ஓட்டி வச்சுருந்தேன்ல, ஸோ எல்லாத்தையும் போட்டு நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் வேகணும். ஸோ வேகிற வரைக்கும் நம்ம நெய்யிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு வாசனை வரும் பாருங்கள். அந்த வாசனை வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பச்சை மிளகா கீறி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா தான் நம்ம காரத்துக்கு. ஸோ பச்சை மிளகா உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நம்ம போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் செய்கிறீங்கன்னா 1.5 கிளாஸ் போதும். 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் போதும். சப்போஸ் நீங்கள் சாப்பாட்டு அரிசி போடுறீங்கன்னா 2 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம எல்லாத்தையும் கலரி வாயில் வச்சு பார்த்து அது ஒரு டேஸ்ட்டு இருக்கும் பார்த்திங்களா. அந்த டேஸ்ட்டோடு நம்ம அரிசி எடுத்து போடுவோம். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இது கொதி வந்த உடனே நம்ம அரிசி எடுத்து கொட்டுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி தான் செய்கிறேன். நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். நான் கொதி வரலை, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றாவே போட்டுட்டேன். ஃபைனலாக கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு விசிலை வச்சு இறக்கி பார்த்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் இந்தளவுக்கு வந்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு காம்பினேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கை நீட்டாக கட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு பொரித்து எடுத்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹஸ்பண்டுக்கு நான் லஞ்சை பேக் பண்ணுறேன். அவங்களுக்கு வெரைட்டி ரைஸுன்றதுனால நம்மளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் போதும். ஸோ அவங்களுக்கு லஞ்சை பேக் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா, கேழ்வரகுல மிக்சர் நல்லா இருந்துச்சு. 2 பிஸ்கெட் வச்சு அவங்களுக்கு ஒரு ஜூஸை. ஸோ பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க. ஸ்கூலுக்கு அவங்களும் கிளம்புறாங்க. இன்னிய டே எனக்கு சூப்பராக போச்சு. நீங்களும் இந்த ரைஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.